எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணமும் நல்ல வசதியும் சேர்ந்துருக்கிற ஒரு பெண் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வரன் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். வரன் தேடுறவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இவங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கம்மா. இப்போ இவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியாரும் சொல்கிறாங்கம்மா. ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சித்திரைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் வரன்னு பார்த்துட்டு வராங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க மதுரை மாவட்டம் சேர்ந்தவங்கம்மா. இப்போ இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுல ஆர்வம் இருந்ததால் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த அமேசான் கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங் பற்றி தெரிஞ்சு அப்புறம் அதுக்கு ஒருத்தர்கிட்ட கோர்ஸ் போயிட்டு நல்லா கற்றுக்கிட்டு இப்போ சில வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க லேர்ன் பண்ணது தான் இவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்கம்மா. மற்றபடி பெருசாக எதுவும் பணம் முதலீடு பண்ணலன்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இப்போ இந்த கேடிபியிலேருந்து நல்லா போயிட்டு நல்லா இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மர சாமான் செய்கிற கடை வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய ஹவுசிங் கமர்ஷியல் பில்டிங்க்கு மர சாமான் எல்லாம் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இவங்கக்கிட்ட ஒரு 12 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணக்காக தான் சொல்கிறாங்கம்மா. அவரும் இவங்க அப்பா பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. அவரும் ப்ராஜெக்ட் இண்டிவிஜுவலாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்டுக்கும் வேற ஒரு பொண்ணோட இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கு. அது தெரிய வந்திருக்குமா. உண்மையே இல்லாத ஒருத்தர் கூட இனிமேல் லைஃப் கண்டினியூ பண்ண வேண்டாம்னு டிசைட் பண்ணி பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நம்மக்கிட்ட டீட்டெயிலாக எதுவும் சொல்லலாமா, நம்ம கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்காமல் டிசைட் பண்ணி வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல கேரக்டராகன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல மாத வருமானம் உள்ள வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களையும் இவங்க பொண்ணையும் நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஃபைனான்ஷியலாக நல்லா செட்டில்டான ஃபேமிலி தாம்மா. ஆனால் இவங்க ஃபேமிலி லைஃபு இவங்களுக்கு சரியாக அமையாமல் லைஃப் விரக்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. அதனால் வரப்போகிற துணையை இவங்கள அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்கிறாங்க. மற்றபடி இவங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லாம் இவங்களே பார்த்துக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பாங்கம்மா. இது மாதிரி இன்னும் நிறைய வரங்கள் நம்ம சேனலில் இருக்குமா. நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கள். இவங்கள பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டேன். உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டும் இவங்க பார்ப்பாங்க. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.